நம்ம கில்டு வார் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து தமிழ் ஸ்குவாடு. சரி அந்த தமிழ் ஸ்குவாடை ஃப்ரெண்டு பிடிச்சலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்டானாங்க. சரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டை வந்து தூக்க சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கோங்க. நான் செத்துருவேன். சரி செத்தவனுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பார்த்தீங்களா, இது நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை தான். லேண்ட்மைன் எப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி லேண்ட்மைனை யாராலையுமே வைக்க முடியாது. எப்படி சொல்லிட்டு இங்கிட்டு வரும்போதுங்களும் இங்கே ஒருத்தர் சரி நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா நம்ம எனிமினா ஆப்போனண்ட் வந்து வேறு டீம்மேட்டு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவ மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. சரி அப்படியே தூக்கி விட்ருவாங்க. நான் வேறு எனிமி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பிளேயர் அடிச்சு விட்ருவேன். சரி என்னடா சரி எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளை திரும்பி எதாவது அடிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில் மேலேருந்து ஏதோ இட்லிஸ்ட்டு போட்டு வந்தவன் யார் ஆகணும்னு பார்த்தா ஹேக்கர் ரைட்டா மேட்ச்சில் ஹேக்கர் பூந்துட்டான்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சதுலேருந்து ஒருத்தர் தெரிச்சு ஓடலான்னு பார்த்தி அவனையும் போட்டான். கடைசியில் தமிழ் ஸ்குவாடில் இருக்கிறதையும் விடவே இல்லை, ஸ்குவாடே வைப் பண்ணி விட்டான். சரி என்னடா இந்த மாதிரி ஹேக்கர்லாம் எதுக்கடா ஹேக் போட்டு விளாண்டு உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது, ஆம்பளையாக இருந்தா உன்னோட ஸ்கில்லை வச்சு நீ அடித்து ஜெயிச்சிடலாம்டா, அதை விட்டு ஏன்டா இந்த மாதிரி ஹேக்கெல்லாம் போட்டுலாம். இங்கே பாருங்கள் இந்த ஸ்குவாடு எதுக்குங்கிட்டு வந்துச்சுன்னே தெரில. பாவி இவன்ட்டு வந்து சிக்கிக்கிச்சு. இவனும் துரத்தி அடிக்கிறான். சரி ஊங்காங்கலாம் போட்டு போகிறான். இவன் என்னடா இவனை ஒரு வேளை அடிச்சிடுவாங்கன்னு பயமா, இவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு ஹேக்கு போட்டு விளாட்ணும். ஹூங்காங் போட்டு விளாட்றவன் தெரிஞ்சதுக்கு ஹேக்கு போட்டு எதுக்கடா விளாட்றா. இந்த மாதிரி ஹேக்கு போட்டு வர்றவங்க கன்ஃபார்ம் ரிப்போர்ட் அடிச்சே அவனை ரிப்போர்ட் அடிச்சிருக்கணும்.